God is great. Friends, இது பார்த்தீங்கன்னா டாடா விஸ்டா. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2011 மாடல். இந்த வண்டி ஒரு TDI இன்ஜின். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓவர் ஹீட் ஆகி பாயில் ஆகுது இன்ஜின். அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஸ்டா 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1,51,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. இன்ஜின் சரி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாயில் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு லீக்குனால தான். இந்த லீக் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது எல்லாமே கூலண்ட் டேங்க்கில் போயிடும். அதேமாதிரி ஓவர் ஹீட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட் டேங்க்லேருந்து உங்களுக்கு தண்ணி கீழே கொட்டும். அதேமாதிரி வண்டி ஆஃப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயில் ஆகுறது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கோல்டு கண்டிஷனில் இருக்குது. இதே இன்னும் ஹீட் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான பாயில் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இன்ஜின் ஹீட் இல்லை. ஹீட் இல்லாத போதே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் இவ்வளோ எஸ்கேப் ஆகிருக்கு. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம். அப்படி கூலண்ட்டை மெயின்டைன் பண்ணலன்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேடியேட்டரையும் ஃபுல்லாக ரஸ்ட் ஆகும். இந்த வண்டியோட ரேடியேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் உள்ள இன்ஜின் உள்ள எப்படி இருக்குன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ஸ் எல்லாமே ரேடியேட்டரில் வந்து திருப்பியும் உங்களுக்கு மிஸ் ஆகும். ரேடியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி சர்வீஸ் பண்ணணும். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா கரெக்டாக கூலண்ட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி இருக்கிற இன்ஜினில் கூலண்ட்டை ஊற்றும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்ப் எல்லாமே ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா கூலண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி தண்ணியை விட கம்மி. அதனால் எப்போவுமே கூலண்ட்டை கரெக்டாக பார்த்து நீங்கள் மிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வால் டோர் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த டாடா விஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஹெட் கேஸ்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பார்ட்டை வந்து செப்பரேட் பண்ணோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் கம்ப்ரஸ் பண்ணுற அந்த ஏர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட கூலிங் சிஸ்டத்தில் வர கூலண்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில். இது 3த்தையும் செப்பரேட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்கெட்டோட ஒர்க்கு. இதில் ஏதாவது கேஸ்கெட்டில் ப்ராப்ளம் வரும்போதோ இல்லை ஹெட் ஓவர் ஹீட் ஆகி பெண்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணுற ஏர் வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட்டில் மிஸ் ஆகும். அப்போ மிஸ் ஆகுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகி பாயில் ஆகுது. கம்ப்ரஸ் பண்ணுற ஏர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஹை டெம்பரேச்சராக இருக்கும். அது கூலண்ட்டில் மிஸ் ஆகும்போது என்ஜினும் குயிக்காக உங்களுக்கு டெம்பரேச்சர் ஆகும். இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்கெட்டோட கம்ப்ளைண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஹெட் கேஸ்கெட்டில் எந்த இடத்துல உங்களுக்கு கம்ப்ரஷன் மிஸ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் படிஞ்சிருக்கும். அதை வச்சு நம்ம பார்த்து சொல்லிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஜினோட கம்ப்ரஷன் மிஸ் ஆன இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். 4th சிலிண்டரில் இந்த இடத்துல தான் மிஸ் ஆகிருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹெட்லையும் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் க்ளீனாக இருக்குது பாருங்கள். அதேமாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளாக் இருக்குது பாருங்கள். இதுதான் கம்ப்ளைண்ட்டு. எப்போ அந்த கம்ப்ரஷன் எஸ்கேப் ஆகுதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பனோட ஷேடு வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டு. இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்கெட்டோட கம்ப்ளைண்ட் தான். நான் ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணிவிட்டு புது கேஸ்கெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த விஸ்டாலே வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட்டோட ஓஸை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கூலரோட ஓஸ் பாருங்கள், சுத்தமாக போயிட்டுருக்கு. இந்த ஆயில் கூலரோட ஓஸை நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸ் ஓஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். இது ரெண்டுமே இப்போ சேஞ்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதே ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது மாட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடமே ஒரு காம்ப்ளிகேட்டடாகவும் ரொம்ப கஷ்டமாகவும். இப்போ இந்த 2 ஓஸை நான் சேஞ்ச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டரை அவங்க டம்மி பண்ணியிருக்காங்க. அந்த ஹீட்டரை வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணல. எப்பவுமே ஹெட் கேஸ்கெட்டை நீங்கள் ஃபிட் பண்ண போகிறீங்க அப்படின்னாவே ஹெட்டோட சர்ஃபேஸும் அதேமாதிரி பிளாக்கோட சர்ஃபேஸும் நல்லா நீங்கள் எமரி போட்டு பாலிஷ் பண்ணிங்க. எமரி போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கேஸ்கெட்டை வந்து சீட்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருந்தது கேஸ்கெட்டு ப்ராப்ளம். இப்போ நான் ஹெட்டு ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ பிளாக்கை நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாடா விஸ்டாவோட ஹெட் கேஸ்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பார்ட் நம்பரும் பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே பிளாக்கு ஹெட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் க்ளீனாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் ஹெட்டோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். இப்போ பிளாக்கோட சர்ஃபேஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது. அதனால் இந்த ஓஸையும் நான் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கூலரோட 2 ஓஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ ஹெட்டு நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஹெட்டு கேஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீலண்ட்டு, ஒரு ஏரையும் அதே மாதிரி கூலண்ட்டு, இன்ஜின் ஆயிலை வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணுறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிலை போட்டு நீங்கள் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் கேஸ்கெட்டை ஸ்பாயில் ஆகிடும். ஏன்னா ஆயிலோட ஓவர் ஹீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கேஸ்கெட்டு உள்ளே இருக்கிற மெட்டீரியலும் போயிடும். அதேமாதிரி ஹெட் கேஸ்கெட்டோட இந்த ஃபோல்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் கம் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக் பண்ணும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீலண்ட் உங்களுக்கு ஒர்க் பண்ணாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கேஸ்கெட்டுக்கு நீங்கள் ஆயிலும் பேஸ்ட்டு அதேமாதிரி செல்லாக்கு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் உள்ளே போய் பேஸ்ட் உங்களுக்கு உள்ளே போயிடுச்சுன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா கூலண்டோட சர்க்குலேஷனே உங்களுக்கு கிடைக்காது. இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகும். எப்போவுமே ஹெட் கேஸ்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேஸ்ட்டும் ஆட் பண்ணாதீங்க. இப்போ நான் ஹெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த வண்டியோட ஹெட் கேஸ்கெட்டை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன்னா ஒரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு மாறும். இந்த வண்டியோட பார்ட்ஸோட நான் வாங்கின பார்ட்ஸோட ரேட்டு பாருங்கள், 2260 வரும். ஃப்ரெண்ட்ஸ் இதே வந்து எல்லா வண்டிக்கும் இதே ரேட்டு வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வண்டியோட யூசேஜை பொறுத்து. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. அதனால் அதேமாதிரி ஆயில் ஃபில்டர் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. வெறும் ஹெட் கேஸ்கெட் மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் கூலண்ட் ஒரு 4 லிட்டர் ஆட் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாடா விஸ்டாவோட டிடிஐ என்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டோட மவுண்டிங் போல்ட்டு 60 LP ஃபவுண்டு வைக்கிறேன். கிலோகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 8 வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிடிஐ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டோட மவுண்டிங் போல்ட்டுக்கு நீங்கள் கரெக்டான ஸ்பெசிஃபிகேஷன் டைட் வைங்க. ரொம்ப அதிகமான ஓவர் டைட் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் வந்து ப்ரோக்கன் ஆகிடும். போல்டு ப்ரோக்கன் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஹெட் கேஸ்கெட்டை நீங்கள் வச்சு திருப்பி ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் எப்போவுமே லிமிட் டைட் வைங்க. லிமிட் டைட்டு வச்சிங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல்டு வந்து உங்களுக்கு லைஃப் இருக்கும். ஓவர் டைட் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த போல்டு உடச்சிக்கும். இப்போ நான் ஹெட் கேஸ்கெட்டாக நான் ஃபிட் பண்ணிட்டேன், ஹெட்டை ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சர் எல்லாமே நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த விஸ்டாவோட ஹெட் போல்டுங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டோட போல்டுங்கலாம் எல்லாமே உங்களுக்கு ஓவர் ஹீட்னால அந்த துருப்பிடிச்சி இருந்தது. எப்போவுமே திருப்பி அந்த போல்டு கட்டுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதனால் எப்போ நீங்கள் போடும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது போல் நெட்டை நீங்கள் திருப்பி போடுங்க. எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது போல் நெட்டை எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கு ஒரு ஃபினிஷிங் இருக்கும். சைலன்சர் நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த விஸ்டாவோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைவீலுக்கு இந்த அலங்கி லாக் இங்கே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போல்டு ஹோல்ஸ் இருக்குது. அந்த போல்டில் போட்டு நான் இப்போ லாக் பண்ணியிருக்கேன் இந்த பின்னை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைமிங் பெல்ட்டை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வால் டோரை நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த டாடா விஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டோட கேஸ்கெட் ஒர்க்கெல்லாம் நான் முடிச்சிட்டேன். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேஸ்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3வது சிலிண்டருக்கா 4வது சிலிண்டருக்கா நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ரஷன் லீக் இருந்தது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் லேட்டு உங்களுக்கு பாயில் ஆகிற கம்ப்ளைண்ட் இருந்தது. இந்த டாடா விஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கேஸ்கெட்டு தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.